ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2018 வெளியான தடக் அப்படின்ற பாலிவுட் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஹார்ட் டச்சிங்கான படங்க. படத்தோடைய கிளைமேக்ஸ் எல்லாம் நம்ம மனசை உடச்சிரும். ஆக்சுவலாக இந்த படத்தை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். டியூ டு காப்பிரைட் இஷ்யூனால இந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் ரிஸ்க் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வேற காஸ்ட், 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் குறிப்பாக 2 பேரும் முத்தம் கொடுக்கும்போது வீட்டில் பார்த்து மாட்டி பெரிய பிரச்சனை ஆயிருது. 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாங்க. அடுத்தடுத்து காத்திருந்த அதிர்ச்சி தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு மது. மதுவை காலங்காத்தால ஒரு அழகான பெண் எழுப்பி விடுறாங்க. மதுவும் கண்மொழிக்கிறாரு. உனக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு போட்டி இருக்கு, சீக்கிரமா போய் கலந்துக்க, நீ தான் வின் பண்ணுவ அப்படின்னு ஆல் த பெஸ்ட் எல்லாம் சொல்லி கையில ஹெல்த் ட்ரிங்கை கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு உன்னுடைய முகத்தை ஒரு வாட்டி பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்ச முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அழகான பெண்ணெல்லாம் அந்த இடத்துக்கு வரலங்க. ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கோகுல் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோ இமேஜின் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. பகல் கனவு காணாதரா, போட்டிக்கு டைம் ஆயிடுச்சு சீக்கிரமா அப்படின்னு சொல்ல அடிச்சு பிடிச்சி ஹீரோவும் ரெடி இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக போறாரு. அது என்ன போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஈட்டிங் சேலஞ்ச் தாங்க. போட்டியில கலந்துக்க போறவங்கள லைனா நிப்பாட்டி அவங்களுக்கு பிளேட் வைக்கப்படுது, அதுல ஃபுட்டும் வைக்கப்படுது. சோ அதை சீக்கிரமா சாப்பிட்டுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜை வின் பண்ணி யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு பிரைஸ் மணியும் தருவாங்க. ஆக்சுவலா முதல் ஸ்டேஜ்ல இனிப்பு இருக்கும், 2வது ஸ்டேஜ்ல உப்பு இருக்கும், காரம் இருக்கும். இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஃபுட்டும் அந்த இடத்துல இருக்குங்க. நிறைய வச்சிருப்பாங்க. நிறைய ட்ராப்பும் செட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் கடந்துதான் இவங்க வின் பண்ணணும். ஹீரோ போட்டியில கலந்துகிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு இந்த விழாவுடைய சிறப்பு விருந்தினரா ரத்தன் சிங் அப்படின்ற இந்த ஏரியாவுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடரோடைய ஃபேமிலி வந்திருக்குங்க. ரத்தன் சிங்கோடைய பொண்ணு தான் பார்த்திவி, நம்ம ஹீரோயின் அப்படியே ஸ்டேஜ் கிட்ட போகும்போது ஹீரோ அப்படியே பார்த்து சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த போட்டியும் நிறைவடையுது. ஜெயிச்சவங்களுக்கு பிரைஸ் கொடுக்குறாங்க. ஹீரோ கரெக்டா பிரைஸ் வாங்குறதுக்காக வரும்போது, இந்தாமா நீ இந்த பிரைஸ் அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பிரைஸை கொடுத்து, நிறைய சில்லி சாப்பிட்டையே, உனக்கு காரமா இல்லையா அப்படின்னு கேட்க, பரவாயில்ல அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, பாரா இங்கிலீஷ் எல்லாம் பேசுற, இங்கிலீஷ் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, யா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரத்தன் சிங் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாருங்க. ஆப்போனன்ட் பார்ட்டி சொல்றாங்க, எனக்கு என்னமோ நிர்வாக திறமையே இல்லையா, நான் பொலிட்டிக்ஸுக்கு சின்ன குழந்தை அப்படின்றாங்க. நான் ஒன்று சொல்லட்டா, என் பாட்டன் முப்பாட்டன் எல்லோருமே ஆண்ட பரம்பரையை சார்ந்தவங்க, எல்லாருமே இந்த ஊரை ஆண்டவங்க. ஸோ ரத்தத்திலேயே இதெல்லாம் ஊறி கிடக்குது, நான் இந்த ஊரை ஆட்சி செய்வேன் அப்படின்ற மாதிரி ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹீரோவோடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஹீரோயின் மேலே தாங்க இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹீரோயின் அப்படியே அப்பப்போ பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோக்கு ஹீரோனை ரொம்ப பிடிச்சி போயிருது. அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஹீரோவும் வீட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் பேரு கோகுல், நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. இன்னொருத்தருடைய பேரு புருஷோத்தமன். இவர் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கம்மியான ஆளு, ஆனா எப்போதுமே ஹீரோ கூட தாங்க இருப்பாரு. வயசுல கொஞ்சம் பெரியவர் தான். ஹீரோடைய ஃபேமிலி பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஹீரோடைய அப்பா அம்மா ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பையன் தான். இங்கிலீஷ் தெரியும் அப்படின்றதுனால அப்பப்போ இந்த கைடு வேலைக்கும் போவாரு, இந்த ஹோட்டலையும் மேனேஜ் பண்ணுவாரு. அப்படியே கட் பண்ணா ரத்தன் சிங்கோடைய பையன் ரூப காட்டுறாங்க. இவங்களும் பல கோடி ரூபா ஒருத்தர் ஹோட்டலை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிற 2 ஃபாரினருக்கு சர்வெல்லாம் பண்ணி இந்த ரத்தன் சிங்கோட பையன் நல்லபடியா ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க வந்த ரத்தன் சிங், இங்க வா தனியா உன்ட்ட பேசணும் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு, பல கோடி ரூபா சொத்துக்கு அதிபதி நீ, அதை மனசுல வச்சுக்க, வரவங்களுக்கு ஹாய் ஹலோ சொல்றதோட நிப்பாட்டிக்க, இந்த சர்வ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, போய் எலெக்ஷன் டியூட்டியை பாரு அப்படின்னு சொல்ல ரூபு சரின்னு கேட்டுக்கிறான். கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த ஹீரோனோட ஃப்ரெண்ட் அம்பிகாவும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு போய் குளிச்சுட்டு வரப்பா அப்படின்னு சொல்ல, கோல்டு வந்துருமா அப்படின்னு சொல்ல, அப்ப குளத்துக்கு ஒரு ஹீட்டர் போட்டுறீங்களா பா, ஜாலியா இருக்கணும்ட்டு தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் அம்பிகாவும் அந்த குளத்துக்கிட்ட போக பசங்கெல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோன் அதிகாரம் பண்றாங்க, குளிச்சதெல்லாம் போதும் எல்லோரும் கிளம்புங்க அப்படின்ட்டு. நாங்க இப்பதானே வந்தோம், போக மாட்டோம் அப்படின்னு சொல்ல, போலன்னா உங்க வீட்டுல போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல எல்லோரும் கிளம்புறாங்க. புருஷோத்தமன் தான் சொட்டையை மறைக்கிறதுக்காக தலையில கை வச்சுட்டே வராரு. அவரோட ஜட்டியில ஒரு ஓட்டை இருக்குங்க. ஹீரோயின் கலாய்க்கிறாங்க, தலையை மறைக்கிற அப்படின்னு ஜட்டியில இருக்கக்கூடிய ஓட்டையை காட்டிட்டு இருக்கு அப்படின்ட்டு. உடனே புருஷோத்தமன் ஓடிடுறாரு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா டூரிஸ்டுக்கு கைடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த புருஷோத்தமன், டே பார்த்திவி குளத்துல குளிக்கிறதுக்காக வந்திருக்காடா அப்படின்னு சத்தம் போட ஹீரோக்கு புரியல. அதுக்கப்புறம் நடிச்செல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் ஹீரோ அப்படியே அந்த இடத்துல இருந்து குதிச்சிடுறாருங்க. கோகுல் கிட்ட ஃபாரினர் என்னாச்சு அப்படின்னு கேட்க, இவன் தான் இந்தியன் ரோமியோ, அவனை கண்டுக்காதீங்க, நான் உங்களை கைட் பண்ற வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அடிச்சு பிடிச்ச வீட்டுக்கு வந்து வீட்டுல ஒரு குளியல போட்டுட்டு, அங்கிள் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பாருங்க. இன்னைக்கு தாண்டா நமக்கு தீபாவளி அப்படின்னு அந்த ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு முழு பர்ஃபியூமையும் முழுசா அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ரொம்ப வேகமா ஓடி போய் ஹீரோன் அந்த குளத்துக்குள்ள இருக்காங்கன்னு தெரிஞ்சு வேணுனே குதிக்கிறாருங்க. ஹீரோன் அதை பார்த்து ஆரம்பத்துல டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒருத்தரை அப்படியே பாத்துக்கிறாங்க. அப்படியே ஹீரோ பார்த்துக்கிட்டே நகர்ந்து போகும்போது அப்படியே வலிக்கி விட்டு கீழே விழுந்து காலில் அடிபட்டுருது. அழுவுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னால் இனிமேல் நடக்கவே முடியாதா டாக்டர், அப்போ என்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கிறாரு.
ஹீரோவுடைய அம்மா அப்பா சும்மா இருடா, சின்ன காயத்துக்கு போய் சும்மா ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்க, ஆமா இந்த ட்ரெஸ் உன்னுடைய அங்கிள் தீபாவளிக்குன்னு எடுத்து கொடுத்தது தானே அப்படின்னு கேட்க, அவனுக்கு இன்னைக்கு தான் ஆண்டி தீபாவளி அப்படின்னு புருஷோத்தமனும் கோகுலும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. டாக்டரும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஹீரோனும் அம்பிகாவும் வந்திருக்காங்க. ஹீரோடைய அப்பா பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி போய் பாருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோயின் வந்து என்னால் தானே இது நடந்தது அப்படின்னு சொல்ல, உன்னாலலாம் ஒன்றும் நடக்கல, இது யதார்த்தமாக நடந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் தெரிய வருதுங்க. அடுத்த நாள் ஹீரோ ரெடி ஆகும்போது ஹீரோடைய அப்பா கூப்பிட்டு, உன்னை ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்காக வந்தது இந்த ரத்தன் சிங்கோடைய பொண்ணு தானே அப்படிங்கும்போது, ஆமாப்பா அப்படிங்கும்போது, அவங்கெல்லாம் பெரிய காஸ்ட் ஆளுங்களா, தேவையில்லாமல் பிரச்சனையெல்லாம் வச்சுக்காத, ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்க, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்ல, சரிப்பா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோ முதல் நாள் காலேஜுக்கு போகிறாருங்க. ஸோ எந்த கிளாஸ் யார் யார் எங்கே உட்காரணும் அப்படின்றதுக்கான அந்த லிஸ்ட்டை வந்து நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருக்காங்க. ஹீரோ செக் பண்ணிட்டு வந்த உடனே ஹீரோன் அந்த இடத்துக்கு வந்து போய் எனக்கும் செக் பண்ணிட்டு வா, நான் க்ரௌட்லலாம் போய் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, கோகுல் பார்த்துட்டு வந்து எல்லாம் ஒரே கிளாஸ் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஹீரோயினை ஹீரோ கண்டுக்கவே மாட்டேன்றாரு. அது ஹீரோனுக்கு தெரியுது. அவங்க ஒரு மாதிரி கடுப்பாக்குறாங்க. அதே சமயம் புருஷோத்தமனும் இவங்க கூட கிளாஸ்க்கு வந்திருக்கிறாருங்க. நீ இந்த கிளாஸே கிடையாது அப்படிங்கும்போது, நான் இந்த காலேஜே கிடையாது, நான் +2 ஃபெயில், சும்மா கம்பெனி கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கிற டீச்சர் பார்த்தீங்கன்னா அவரை வெளியே அனுப்பிடுறாரு. கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஹீரோவை பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ கண்டுக்கவே இல்லைங்க. கிளாஸ் முடிச்சுட்டு இவங்க பைக்கில் கிளம்பும் போது வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்னென்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை வச்சு ஹீரோ கிட்ட பேசலாம் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. நீ போய் மெக்கானிக் கிட்ட பார்த்துக்க, எனக்குலாம் தெரியாது அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுறாரு. ஹீரோன் செம்ம காண்டாய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. அப்பதான் ஹீரோக்கு புரிய வருது, வண்டி நல்லா தான் இருந்திருக்கு, அவ பேசணும்னு நினைச்சிருக்கா அப்படின்ட்டு. இப்போ ரத்தன் சிங் ஒரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு, என் பையனோட பர்த்டே வருது, அதுக்கு நீ ஒரு கிஃப்ட் பண்ணணும். எதிர்க்கட்சி தலைவர் ஒரு லேடிங்க, அவங்களும் ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஹோட்டல்ல இல்லீகலா பிசினஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிஃபேம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இவர் யோசிக்கிறாரு. நீ பண்ணலனா நான் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை தொலைச்சிருவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டுக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோன் பைக்ல வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அண்ணன் ரூப் பாத்தீங்கன்னா, எதுக்கு என் பைக் எடுத்துட்டு போற அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனும் அம்பிகாவும் சேர்ந்து ஒரு இடத்துல போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அதை ஹீரோன் கவனிச்சுட்டு, இங்க வா, எதுக்கு ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, எதுக்கு நீ என்ன கண்டுக்க மாட்டேன்ற அப்படின்னு கேட்க, இல்ல என்னோட அப்பா தான் வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படிங்கும்போது, அப்படியா சரி கிளம்பு அப்படிங்கும்போது, என்ன அப்படின்னு கேட்க, நீ சின்ன குழந்தை தானே, அப்பா சொல்ற பேச்சை கேட்டு தானே நடந்துப்ப, அதனால போ அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல பரவாயில்ல நான் இனிமேல் பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட மறுபடியும் ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா ஹீரோயின் கோச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ கோகுல் மற்றும் புருஷோத் கிட்ட எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா பொண்ணுங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த புருஷோத்தமனை ஸ்கூல் பையன் மாதிரி கெட்டப் போட்டு சாரி கேட்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்க வைக்கிறாங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் அவனை மன்னிக்கணும்னா அவனுக்கு நான் யாரு அப்படின்றத வந்து சொல்ல அப்படிங்கும்போது ஹீரோ எப்படி சொல்றதுன்னு யோசனை பண்றாரு. சரி ஓகே, நம்ம வந்து சமாதானப்படுத்துறதுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டான்ஸ் எல்லாம் ஆடி வீடியோ அனுப்புறாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுறா, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் அம்பிகாவை ஸ்கூல் பொண்ணு மாதிரியே ட்ரெஸ் பண்ணி அனுப்பி விட்டு, நீ எல்லாம் பண்ற சமாதானப்படுத்தினா ஓகே, ஆனா கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லை, அவளுக்கு நீ யாருன்றத சொல்லியிருக்கா, நீ ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா ஓடிடுறாங்க. புருஷோத்தமன் நம்ம அம்பிகாவை பார்த்து பயங்கரமா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனே வந்து, உனக்கு நான் யாரு அப்படின்றத நீ வந்து வார்த்தையால சொல்லக்கூடாது, பாட்டு பாடி சொல்லணும், அதுவும் காலேஜில் வச்சு எல்லோரும் முன்னாடியுமே பாட்டு பாடணும், அதுவும் ஹிந்தியில் பாடக்கூடாது, இங்கிலீஷில் தான் பாட்டு பாடணும் அப்படின்னு ஏகப்பட்ட நிபந்தனைகளை சொல்லிடுறாங்க. சரின்னு கேட்டுட்டு ஹீரோவும் ராத்திரி நேரம் ஹீரோனுடைய வீட்டு முன்னாடி போய் ஒளிஞ்சிருந்துட்டு அம்பிகாவுக்கு ஃபோனை போட்டு, நீ ஹீரோனுக்கு ஃபோனை போட்டு நான் அவள் வீட்டுக்குள்ளே நுழைய போகிறேன்றதை இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்குள்ளேயே போயிடுறாரு. இந்த ராத்திரி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்க, பாட்டு பாட சொல்லியிருந்தல, அதான் பாட்டு பாட போகிறேன், ப்ரிப்பேர் ஆகிட்டேன், அதை வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், நானே எழுதின பாட்டு அப்படிங்கும்போது எங்கே பாடி காட்டு அப்படிங்கும்போது, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டேன், நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்ட்டு ஹீரோ கிளம்புறாரு. ஐயோ ரூப் பையா அப்படின்னு சொல்ல ஹீரோ பதறாரு. சும்மா சொன்னேன் போ அப்படின்னு சொல்ல ஹீரோ கிளம்பிடுறாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எல்லோரும் இருக்கிற இடத்துல வச்சு நான் இப்போ பாட்டு பாட போகிறேன், அதுவும் நானே எழுதின பாட்டு அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற ஒருத்தன் கலாய்க்கிறவனை திருப்பி ஹீரோயின் கலாய்ச்சி விட்டுறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது ஹீரோனுக்கு ஹீரோ மேலே பாசம் இருக்குன்னு தெரிய வருது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை காதலிக்கிறார் அப்படின்றத லிரிக்ஸ் மூலமாகவே எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறாரு. ஹீரோனும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அம்பிகா மொபைலுக்கு கால் பண்ணி அம்பிகா மொபைல் மூலமாக நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபோனில். இந்த விஷயத்த ஒருத்தன் பார்த்து ஹீரோனுடைய அண்ணன் கிட்ட போட்டு கொடுத்துட்றான். இவங்களுடைய கிளாஸ்குள்ளேயே வந்து ஹீரோனுடைய அண்ணன் உட்காந்துக்கிட்டு இருக்கான், ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். லெக்சரர் வந்து கிளாஸ்க்குள்ள ஃபோன் அலௌட் இல்லைன்னு தெரியாதா, அதுவும் எகத்தாளமாக உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க, ஃபோனை கொடுத்துட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்ல ஹீரோனுடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த லெக்சரர் பலார்னு ஒரு அறை விட எல்லோருமே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த அறை ஹீரோனுக்கும் விழும் அப்படின்றத சிம்பாலிக்கா சொல்லிட்டு தான் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இப்போ ஹீரோனோட வீட்டில் ஹீரோன் அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது, இதுக்குடா காலேஜுக்கு போய் பிரச்சனை பண்ண அப்படின்னு கேட்க, அது ஒரு பையனோட மேட்டர் அப்படின்னு சொல்ல ரத்தன் சிங் அப்படியே ஹீரோனை பார்த்து முறைக்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லப்பா அப்படின்னு
அப்படின்னு சொல்லும்போது காலேஜில் இருந்து அந்த லெக்சரரும் பிரின்சிபலும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் பையன் ரூப் வந்து எல்லோரும் முன்னாடியுமே இந்த லெக்சரரை அரைஞ்சு அவமானப்படுத்திட்டான், ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ரத்தன் சிங் முறைக்கிறாரு. உடனே ரூப் கிட்ட நீ மன்னிப்பு கேளு, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம பவருக்கு வந்ததுக்கப்புறம் எவன் நம்ம வீடேறி வந்து நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு பார்த்துடலாம் அப்படின்னு திமுறா பேசிட்டு தான் மன்னிப்பு கேட்குறாருங்க. இப்போ ஹீரோடைய ஹோட்டலுக்கு ஹீரோனும் அம்பிகாவும் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோடைய அம்மா தான் போய் பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு ஹீரோ அனுப்புகிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்க, என்ன சாப்பிட்றீங்க, ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்டர் சொல்கிற மாதிரி 9988 அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபோன் நம்பரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஆனால் கடைசி 2 நம்பரை சொல்லவே இல்லை. உடனே பார்த்திவி ப்ளீஸ் பார்த்திவி சொல்லு அப்படிங்கும்போது நீயே கண்டுபிடிச்சிக்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே இதுதான் என்னோடைய நம்பர் அப்படின்னு ஹோட்டலோடைய கார்டு எடுத்து கொடுத்துட்டு கிளம்புறாருங்க. ராத்திரி பூரா ஹீரோ, கோகுல், புருஷோத்தமன் அப்படியே ஃபோன் கிட்டேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கால் பண்ணுவாங்கன்ட்டு காலே வரல. அடுத்த நாள் காலையில் ஃபோன் வருது. புருஷோத்தமன் ஃபோனை எடுத்துட்டு பயங்கரமாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. சரி அட்டன் பண்ணலான்னு ஃபோனை வாங்குறாரு, ஃபோன் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோயின் கால் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணுறாங்க. ஹீரோயின் கால் பண்ணி ஏன் ஃபஸ்ட்டு எடுக்கல அப்படின்னு கேட்க நீ கால் பண்ணல, அதனால ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன், அதனால தான் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல சரி ஆட்டமெல்லாம் போட வேண்டாம், நான் இப்போ என்னோட ஃபேமிலியோட சேர்ந்து கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் எந்த கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்றத ஃபாலோ பண்ணி துரத்தி வந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஹீரோ பதிலே சொல்லவே இல்லை. ஏன் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்க இல்லை எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வெக்கப்படாத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காதில் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு ஒரு பெரிய மாளிகை கட்டி தருவேன் அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க இப்போவே நான் மாளிகையில் தான் இருக்கேன், எனக்கு மாளிகை வேண்டாம், வீடு தான் வேண்டும். அந்த வீட்டில் நம்ம 2 பேர்த்துக்காக மட்டும் சாப்பாடு சமைக்கணும், இந்த உலகத்துக்காக கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிறது வீடு கிடையாது, அது ஒரு ஹோட்டல் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. உடனே ஹீரோ எனக்கு பப்பி வேணும் அப்படின்னு சொல்றாரு. பப்பினா குட்டி நாயா அப்படின்னு கேட்க இல்ல முத்தம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா சரி என்னோட அண்ணனுக்கு இன்னைக்கு பர்த்டே, வீட்டில் ஃபங்க்ஷன், நீ வா, தைரியமான ஆளாக இருந்தா வா, நான் அங்கே வச்சு உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு ஹீரோ சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு ஹீரோ, கோகுல், புருஷோத்தமன் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. யாரும் பார்க்காத போது 2 பேரும் தனியாக போய் முத்தம் கொடுத்துக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா ரத்தன் சிங் பார்த்து பெரிய பிரச்சனையாயிருதுங்க. 3 பேர்த்தையும் போட்டு ரூப்பு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோனை ரத்தன் சிங் வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுறாருங்க. அதே சமயம் இவங்க 3 பேர்த்தையும் எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க, ஏன்னா 2 நாளில் எலெக்ஷனு, ஸோ அதனால் சைலண்ட்டாக இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு ஹீரோனை ரூம்குள்ளே போய் லாக் பண்ணிட்டு அவங்களுடைய மொபைலையும் எடுத்துடுறாங்க. அப்புறம் எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க ஓட்டு கேட்கறதுக்கெல்லாம் போகிறாங்க. ஹீரோவோடைய வீட்லையும் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போட்டு அடிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோன்னு அவங்க அம்மா கிட்ட அம்மா அப்பா அவனை ஏதாவது பண்ணிடுவாருமா, எனக்கு ஒரு வாட்டி அவன்கிட்ட பேசணுமா, ப்ளீஸ்மா, அவங்கள விட்டுற சொல்லுமா அப்படின்ட்டு அழுகுறாங்க. அதே சமயம் நம்ம ரத்தன் சிங் வந்து ஹீரோனை எலெக்ஷன் ரேலிக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஸ்மைல் பண்ண சொல்கிறாரு. ஆனால் ஹீரோன் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ பவருக்கு வராங்கங்க. பவருக்கு வந்த உடனே இன்ஸ்பெக்டரை வச்சு நம்ம ஹீரோ, புருஷோத்தமன், கோகுல் 3 பேர்த்தையுமே ஸ்டேஷனில் வச்சு பொலன்னு பொழக்கிறாங்க. அங்கேருந்து வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோன் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பாப்பா 3 பேர்த்த விட்டுருங்கப்பா, அவனுக்கு எங்கேயாவது போயிடுவாங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அப்பாவும் அண்ணனும் இவங்க 3 பேர்த்தையும் தீர்த்து கட்டுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இன்ஸ்பெக்டர் சமாதானம் பேசுறதுக்காக கிட்ட வராருங்க. டக்குன்னு இன்ஸ்பெக்டரோட பாக்கெட்டில் இருக்கிற கன்னை எடுத்து வச்சு என்ன ஷூட் பண்ணிப்பேன் அப்படின்னு மிரட்ட எல்லோருமே மிரண்டு போயிடுறாங்க. உடனே அவங்கள காட்டி கீழே ஷூட் பண்ணுறாங்க. எல்லோரும் பயந்து போய் அவனை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்த்தையுமே ஜீப்பை விட்டு இறக்க ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோட கையை பிடிச்சிட்டு கூடையே ஓடிடுறாங்க. நில்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே துரத்திட்டு வராங்க. ஆனால் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ராத்திரி ஃபுல்லாக அந்த இடத்துலயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் அந்த இடத்த விட்டு கிளம்பலான்ட்டு வெளியே வரும்போது போலீஸ் ஜீப் அந்த இடத்துக்கு வருதுங்க. வந்துருங்க ப்ளீஸ் வந்துருங்க, உங்களை எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. பட் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போகிற ட்ரெயினில் ஏறி மும்பையில் வந்து இறங்குறாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே ஓடி போகணும் அப்படின்றது பிளானே கிடையாது. ஸோ உயிருக்கு பயந்து தான் 2 பேருமே ஓடி வந்திருக்காங்க. ஸோ மும்பைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பை அப்படின்றதே உங்களுக்கு புதுசு, கையில் 10 பைசா பணம் கிடையாது, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹீரோ பார்த்தீங்கன்னா பப்ளிக் வாட்டரை குடிக்கிறாரு. ஆனால் ஹீரோனுக்கு அந்த வாட்டர் பிடிக்கல. அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் போயிட்டு வாட்டர் பாட்டில் கேட்குறாரு. 20 ரூபாய் அப்படின்னு சொல்ல என்கிட்ட காசு இல்லைன்றாரு. அங்கேயே ஃப்ரீ வாட்டரும் இருக்குது, அதை எடுத்து கொடுத்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோனோட கழுத்தில் காதில் கிடக்கிறதெல்லாம் கலட்டி அடகு கடையை கொண்டு போய் வச்சு பணம் வாங்கி 2 பேரும் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமா இங்கே தான் இருக்கிறாரு, அவர்கிட்ட உதவி கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு அவருடைய நம்பருக்கு கால் பண்ணால் அவர் பார்த்தீங்கன்னா உடனே வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல 2 பேரும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கடையில் போயிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பி தன்னோட மாமா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கட் பண்ண எதிர்க்கட்சி தலைவியை டிஃபேம் பண்ணார் இல்லையா ரத்தன் சிங், எதிர்க்கட்சி தலைவி இந்த மாதிரி ஊருக்குள்ள உங்க பொண்ணு காணாமல் போயிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி ரத்தன் சிங் சொல்கிறாரு. அப்போ எல்லோரும் பேசுறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை மாதிரி கிடையாது, உங்களை டிஃபேம் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல
நான் உங்களை மாதிரி கிடையாது தான், என் பொண்ணு ரிட்டன் வந்தானா கொன்றுவேன் அப்படின்னு அசால்ட்டாக ரத்தன் சிங் சொல்லிட்டு இருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே மாமா வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ அத்தை பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோனோட காதில் கேட்கும்படியே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் இவங்களை உங்கள் தலையிலலாம் போட்டுக்காதீங்க, என்னாலலாம் இங்கே வச்சு அவங்கள பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கிள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி அத்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஸோ அவங்களுக்கும் தேவையில்லாமல் கஷ்டமெல்லாம் கொடுக்க வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் கிடையாது எங்களுக்கும் ஆபத்து தான், நீங்கள் 2 பேரும் கொல்கத்தாக்கு போங்க, அங்கே என்னோட ஃப்ரெண்டு இருக்கிறான், அவன் உங்களுக்கு வீடு பிடிச்சி கொடுப்பான், வேலை வாங்கி தருவான், எல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்ல, மாமா கொல்கத்தாக்கா, கொல்கத்தா எனக்கு ரொம்ப பயமாமா, நான் போகல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைடா, அங்கே என் ஃப்ரெண்டு இருக்கான், எல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்து கொல்கத்தாக்கு கிளம்பி போகிறாங்க. கொல்கத்தாவில் சச்சின் அப்படின்ற ஒரு நபர் தான் மாமாவோடைய ஃப்ரெண்டுங்க. அவரு பார்த்தீங்கன்னா இந்த வீடெல்லாம் வாடகை கொடுக்கக்கூடிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட போய் கேட்க அவர் வந்து வாங்க வீடு இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டை காட்டுறதுக்கு முன்னாடி பாத்ரூமை காட்டுறாரு. இங்கே காமன் டாய்லெட் இருக்குது, இதை தான் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கும்போது ஹீரோனுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பார்க்குறதுக்காக போனால் ஒரே ஒரு வீடு மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது, அதுலேயும் ஃபுல்லாக குப்பையாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த குப்பையெல்லாம் நீங்கள் தான் க்ளீன் பண்ணிக்கணும், அண்ட் இந்த பொருளெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் வேணா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ஹீரோ பாட்டுக்கு உள்ளே போய் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயின் கையில் வந்து ஒரு சீமாரை கொடுக்க ஹீரோனுக்கு கூட்டவே தெரியல. ஆக்சுவலாக ஹீரோ சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகிட்டாரு, ஆனால் ஹீரோயினால் அடாப்ட் ஆக முடியல. ஏன்னா ஹீரோயின் ராஜா வீட்டில் வளர்ந்த ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் நீ வந்து டஸ்டிங் மட்டும் பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் நம்ம ஹீரோனும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ராத்திரி 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. ஹவுஸ் ஓனரை மீட் பண்ணுறதுக்காக வராருங்க. நீ போய் நாளைக்கு ஒரு ஹோட்டல் மேனேஜரை பாரு, அவர் உனக்கு வேலை போட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் பயங்கரமாக கத்துறாங்க. என்னாச்சுன்னு கேட்டால் பள்ளி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளியை பார்த்தா பயந்த அப்படின்ட்டு ஹீரோ ஹீரோனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாருங்க. ஆக்சுவலாக ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கரமாக அதிகாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு பள்ளியை பார்த்து பயப்படுறாளே அப்படின்னு ஹீரோ கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நாளைக்கு நான் வேலை கேட்கறதுக்காக போகிறேன் அப்படிங்கும்போது நீ எங்கேயும் போகாத, என் கூடயே இரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. இல்லை வேலைக்கு போனால் தானே நம்ம சர்வைவ் ஆக முடியும், நீ வீட்டில் ஏதாவது துவைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்துட்டு அப்படிங்கும்போது எனக்கு தெரியாதுன்றாங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அடுத்த நாள் வேலை கேட்கறதுக்காக போகிறாரு. ஹீரோக்கு பெங்கால் லாங்குவேஜ் தெரியாதுங்க, ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். இங்கே யாரும் ஹிந்தியெல்லாம் பேச மாட்டாங்க, எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு கேட்க, நான் ஃபாஸ்ட் லேர்னருங்க, டக்குன்னு கற்றுப்பேன், அட்லீஸ்ட் எனக்கு வெயிட்டர் வேலை கொடுக்கலனாலும் சமைக்கிற வேலை கொடுங்க, சமைக்கிற வேலை இல்லைன்னா துடைக்கிற வேலையாவது கொடுங்க, என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சரி கிளம்பு அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு வராரு. ஹீரோயின் வந்து நீளமெல்லாம் ஊற்றி எல்லா ட்ரெஸ்ஸையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லாமே போச்சு அப்படிங்கும்போது இல்லை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. சரி பண்ணவே முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியும், வா கொல்கத்தாவை சுற்றி காட்டுறேன் அப்படின்ட்டு வெளியே கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சு எப்படியோ ஹீரோனோட மைண்டை நார்மல் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாருங்க. ராத்திரி ஹவுஸ் ஓனரை மீட் பண்ணுறதுக்காக போகும்போது அவர் பீர் அடி அப்படின்றாரு. இல்லைங்க நான் பால் தான் குடிப்பேன், குடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட பால் குடிச்சு கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைக்கலங்க அப்படின்னு சொல்ல, வேலை அவன் கொடுத்துருக்கணுமே, சரி நாளைக்கு நான் வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு ஹீரோக்காக இந்த ஸ்வீட் கேர்டை கொடுத்து அமுச்சு விட்றாருங்க. இதை சாப்பிடு அப்படிங்கும்போது ஹீரோயின் வேணான்றாங்க. இந்த ஒரு வாய் வாங்கிக்க அப்படின்னு ஊட்டி விடுறாரு. ஒரு வாய் வாங்கிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. நல்லா தான் இருக்கு, இவ பொய்க்காரி அப்படின்ட்டு ஹீரோவும் படுத்து தூங்கிடுறாருங்க. ஆக்சுவலாக ஹீரோனுக்கு ஹீரோ மேலே கோபம். ஹீரோயின் மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்க இல்லையா, அந்த ரீசன்னால தான். அதுக்கப்புறம் நம்ம சச்சின் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை சர்ச்சுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு லேடி கூட பழக்கமாகி அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த கடையில் மளிகை ஜாமானமெல்லாம் வாங்கிக்க, மாதம் மாதம் பணம் கொடுத்துக்க அப்படின்னு ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா சச்சின் அந்த ஹோட்டல் முதலாளி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இவன் நல்லா திறமசாலி, இவனுக்கு வேலை கொடு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி வேலையில் ஜாயின் பண்ண வச்சிடறாரு. ஹீரோக்கு 5000 ரூபாய் சம்பளம் கிடைக்குதுங்க. அங்கே வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து காயின் பாக்ஸை பார்த்ததும் தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு தோணி அம்மாவுக்கு கால் பண்ணிடுறாங்க. அம்மா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணது ஹீரோயின் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் அழுதுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டில் டிப்ரெஷன்லேயே இருந்துட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, நீயும் வேலைக்கு போ, உன்னோட மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குல்ல அப்படிங்கும்போது நான் வேலைக்கெல்லாம் போகல, நம்ம ஊருக்கே போயிடலாமா அப்படின்ட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்மளால் ஊருக்கெல்லாம் போக முடியாது, அங்கே போனால் நம்மளை உயிரோடு விட மாட்டாங்க, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்த ஹீரோனும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு ஆண்டி பார்த்தீங்கன்னா எங்கள் துணிகளும் மேலே காய போட்டிருக்கோம், அதையே எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் வேலை பார்க்குற இடத்துல நல்லாவே வேலை பார்க்குறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் ஜெஸ்டைலில் ஜாயின் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அந்த ஹோட்டல் முதலாளி ஹீரோவை கூப்பிட்டு பாராட்ட, எனக்கு ஒரு 3000 ரூபாய் அட்வான்ஸ் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்க, பாடுறா
சரி தரேன் வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்ல வேலையை முடிச்சுட்டு ஹீரோ அந்த பணத்தை வாங்குறாரு. நேராக ஒரு மொபைல் ஷாப்புக்கு போயிட்டு அந்த பணத்தை கொடுத்து 2 மொபைல் வாங்குறாருங்க. ஒன்று ஹீரோக்கு, இன்னொன்று ஹீரோனுக்கு. 2 பேரும் பேசிக்கிறதுக்காக தான் வாங்குறாரு. வாங்கிட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு வரும்போது ஒரு பானிபூரி கடையில் நம்ம ஹீரோன் அவங்க பாஸ் கூட நின்றுக்கிட்டு இருக்காங்க. பாஸ் பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் அதை வாங்கி சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு வேண்டான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீரோ தூரத்துலேருந்து இதை பார்த்து ரொம்ப மனமுடிஞ்சு போயிடுறாரு. ஹீரோனை தப்பாக நினச்சிட்றாருங்க, இவன் நம்ம கைவிட்டு போயிட்டா அப்படின்ட்டு. ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி அழுகுறாரு. அப்போ நம்ம ஹீரோடைய அப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு இனிமேல் கால் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஏன்னா இவர் ஓடி போனதுனால இவருடைய பிஸ்னஸ் எல்லாமே ஷட் டவுன் பண்ணி விட்டாங்க. ஏன்னா பவரில் ரத்தன் சிங் தானே இருக்கிறாரு. அவசரப்பட்டு இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் இப்போ நார்மல் ஆயிட்டாங்க. ஆனால் ஹீரோ எதுவுமே பேசல. உடனே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. உனக்கு நான் ஃபோன் வாங்கினேன், அதை கொடுக்கலான்னு ஆஃபீஸ் கிட்ட வந்தேன். ஆனால் அங்கே நீ பாஸ் கூட வந்து சிரித்து சாப்பிட்டுட்டு இருந்த, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஒன்றா தான் போகணும், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க கரெக்டாக வெளியே ஒரே சத்தம். நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக நம்ம புருஷோத்தமனும் கோகுலும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட அன்பாக பேசிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட இன்ட்ரோலாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை எந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களும் வேறு வேறு ஊருக்கு போயிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் திரும்ப உதய்பூருக்கு போவே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க எல்லாம் என்னால் தான் அப்படின்ட்டு. புருஷோத்தமனும் கோகுலும் அப்படியெல்லாம் இல்லை, இப்போ எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம், ஃப்ரீயாக விடு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியெல்லாம் இல்லைடா, எல்லாம் அவனால தான், அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு வேணும்னே ஹீரோனை ஹர்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க பானிபூரி கடையில் பாஸ்கோட நின்று சாப்பிட்டுட்டு இருந்ததை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் போயிட்டு வீட்டில் பெட் ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசி முடிச்சுட்டு ராத்திரி வீட்டுக்கு வராரு. ஹீரோவும் தூங்கலை, ஹீரோனும் தூங்கலை. 2 பேர்த்தோட மனசுக்குள்ளேயுமே ஒரு வேதனை ஓடிக்கிட்டே இருக்குது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் வச்சு 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா உன்னால தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், நான் ஓடி போகணுன்ற எண்ணத்துலேயே இல்லை, நீ தான் என் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா, அப்போ நீ என்னை காதலிக்கவே இல்லையா, காதலிக்காம தான் என் கூட ஓடி வந்தியா, நான் உன்னோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் ஓடி வந்தேன், அதை மைண்டில் வச்சுக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் 2 பேர்த்துக்குள்ளேயும் பயங்கரமாக ஆர்கியூமெண்ட்டு. அதுக்கப்புறம் சண்டை போட்டுட்டு ஹீரோயின் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு. சரி வீட்டுக்கு போயிருப்பா அப்படின்ட்டு ஹீரோவும் வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா புருஷோத்தமன் கோகுல் ஹவுஸ் ஓனர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர ஹீரோயின் வீட்டுக்கு வரல அப்படின்றது தெரிய வருது. வீட்டுக்கு வரலையா அப்படின்னு கேட்க வரல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு தலைதறிக்கு ஓட ஆரம்பிக்கிறாருங்க. கூடயே இவங்க 2 பேரும் ஓடி வராங்க. எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ட்டு. ஹீரோயின் எங்கே போனாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு லேடி ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அவங்க கிட்ட கால் பண்ணி பேசும்போது தான் தெரிய வருது ஹீரோயின் எங்கேயும் போல ஆஃபீஸில் போய் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஆஃபீஸ்க்கு ஹீரோ வராரு. ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத தூரத்துலேருந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட போய் உட்காந்து என்னை மன்னிச்சுக்க, உன்னை வந்து நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், உனக்கான ஒரு மாளிகை கட்டுவேன், கண்டிப்பாக கட்டுவேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறாரு. அப்படியே ஹீரோயின் கண் கலங்கிட்டே திரும்பி எனக்கு மாளிகையெல்லாம் வேண்டாம், வீடு தான் வேணும், அந்த வீட்டில் நம்ம 2 பேர்த்துக்காக மட்டும் சமைக்கணும், இந்த உலகத்துக்காக இல்லை, உன் மாளிகையை தூக்கி தண்ணியில் போடு அப்படின்னு சொல்ல எனக்கு பப்பி வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. பப்பினா குட்டி நாயா அப்படின்னு 2 பேரும் எமோஷ்னலாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே சமாதானமாயிடுறாங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே அவங்களோட கெரியரை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு பக்கம் ஒர்க் பண்ணுறாரு, ஹீரோயின் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணுறாங்க. ஹீரோக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிறதுனால ஈஸியாக அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துடுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஆதித்யா அப்படின்ற ஒரு பையனும் பிறக்கிறான். ஸோ ஹீரோனை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் உதய்பூரில் நம்ம ரத்தன் சிங்கோடைய ஆப்பனண்ட்டு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வின் பண்ணிடுறாங்க. பவருக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே ரத்தன் சிங் அவங்க ஃபேமிலியை பார்க்குறது தான் நல்லது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க. இந்த சந்தோஷமான செய்தியை தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ரத்தன் சிங் பட்டுன்னு ஃபோனை வாங்கி அப்பா பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆதித்யா அப்படின்னு சொல்ல நல்ல பேரு, தீர்காயுசா வாலு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க. பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட குழந்தைய கொடுத்து வச்சிருந்துருக்காங்க. ஸோ அந்த அக்கா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த கிரக பிரவேசமெல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஒர்க்கெல்லாம் வீட்டில் இருக்குன்ட்டு சீக்கிரமாகவே வந்திருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோனுடைய கணவருக்கும் ஃபோன் பண்ணி சீக்கிரமாகவே வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனுடைய கணவரும் வரேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. பார்த்தா வீட்டுக்கு ஒரு குரூப் வந்திருக்கு. யாருன்னு பார்த்தா ரூப்போட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி
வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. உன் புருஷன் எங்கே அப்படின்னு கேட்க, கால் பண்ணேன், எந்நேரமும் வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நான் டீ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிச்சனுக்குள்ளே போயிட்டு டீ போடுறாங்க. இவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அம்மா அப்பா உங்களுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கிச்சனில் போய் ஆசாசியாக அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ குழந்தைக்காகவும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் இப்போ நடக்க போகுது அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராருங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வந்த உடனே எல்லாரும் மூஞ்ச பார்த்துக்கிறாங்களே தவிர ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய அண்ணனே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப சந்தோஷம், எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ போய் எல்லாருக்கும் சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாக்கா அவங்களுடைய பர்ஸை வந்து ரிக்ஷாவில் மறந்து வச்சுட்டாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வரதுக்காக குழந்தைய வீட்டு வாசலை விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. குழந்தை தவந்தே வீட்டுக்குள்ளே வந்துடுறான். ஸோ 2 பேரும் குழந்தைய எடுத்து வச்சு கொஞ்சிட்டு இந்த மாதிரி ஹீரோனுடைய அண்ணா கிட்டையும் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அண்ணாவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஸ்வீட் தீந்து போச்சு, நீங்கள் இருங்க நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வராங்க. நேராக வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கடையில் போயிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக, ஏகப்பட்ட ஆசை, எல்லாமே சரியாக போகுது அப்படின்ட்டு. டக்குன்னு பார்த்தா ஹீரோயின் கண்ணு முன்னாடி மாடியிலிருந்து என்னமோ கீழே வந்து விழுது. என்னதுன்னு அதை கண் திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோனுடைய கணவரும் குழந்தையும் கீழே விழுந்து இறந்து போச்சு. ஸோ மாடியிலிருந்து இந்த ஹீரோனுடைய அண்ணங்காரன் தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டான். அப்படியே அந்த இடத்துல உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே போச்சுங்க. ஏகப்பட்ட கனவுகளோடு இருந்தாங்க, எல்லாமே ஒரு செகண்டில் போச்சுங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அந்த வன்மம் கொஞ்சம் கூட குறையாமல் வந்து ஆணவ கொலை பண்ணி வச்சுருக்காங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோடைய பேரையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.